ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிடர் குழுவின் சார்பாக விசுவாவசு வருஷம் ராகு கேதுனுடைய பெயர்ச்சி, அதாவது 26/4/2025 அன்னைக்கு ராகு கேதுனுடைய பெயர்ச்சிகள் நடக்கிறது. அந்த ராகு கேது பெயர்ச்சிகளை பற்றி சக்தி ஜோதிடர் குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்பொழுது ராகு கேது பெயர்ச்சிகளை பற்றி பார்ப்போம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ கிரகங்கள் பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, மாத பலன்கள், வருஷ பலன்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 26/4/2025. ராகு கேது இடம்பெயர்றாங்க. ராகு கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சற்றேறக்குறைய 18 மாதங்கள் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்கக்கூடிய காலகட்டங்கள். இப்போ இருக்கக்கூடிய இடம் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் இருக்கிறாங்க. இப்போ இவங்க இறங்க போகிற இடம் அப்படின்றது ராகு பகவான் அப்படின்றது இறங்க போகிற இடம் அப்படின்றது பூரட்டாதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்திலேருந்து 3ஆம் பாதமான கும்பத்துக்கு ராகு பகவான் வராரு. அதே போல் கன்னியிலேருந்து கேது பகவான் வரக்கூடியது சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பொறுத்தளவுக்கு உத்திரம் 1ஆம் பாதத்துக்கு வரார். ஒன்று சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு வரார், இன்னொன்று குருவோடைய நட்சத்திரத்துக்கு வரார். ஆனால் 2 பேரும் வரக்கூடியது அப்படின்றது கேது வரப்போகிறது சூரியனுடைய ராசிக்கு, அவருடைய பையனான சனி பகவான் ராசிக்கு வரப்போகிறது ராகு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ராகு கேதுக்களுக்கு சொந்த இடம் கிடையாது. எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வீடு உண்டு. அதே போல் ராகு கேதுக்குன்னு தனியாக வீடு கிடையாது. அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் ராகுவும் கேதுவும். இப்போ ராகு கடந்த காலகட்டங்களில் குருவோடைய வீட்டில் இருந்து குருவுக்கு உண்டான சுபத்தன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ இவர் இறங்கக்கூடிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கும்ப வீடு. கும்ப வீடு அப்படின்றது சனி பகவானோட வீடு. அப்போ சனி பகவானோட வீட்டில் ராகு இறங்குறாரு. அப்போ ராகு சனி 2 பேருமே இயற்கை பாவர்கள். அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நல்லது என்னென்ன கெட்டது நடக்க போகுதுன்றது நம்ம பேச போகிறோம். அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியிலேருந்து கேது பகவானானவர் உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனுடைய வீட்டில் இறங்குறாரு. அப்போ இந்த சூரியனுடைய காரகத்துவம், சூரியன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது ஒளி. சூரிய ஒளியை வாங்கி தான் அத்தனை கிரகங்களும் செயல்படுது. அப்போ கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நுண்கிருமிகளுக்கு அதிபதி. அப்போ இந்த கண் ஒளி சம்பந்தப்பட்ட சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் வர்றதுனால உலகத்தில் பொறுத்தளவுக்கு கண் நோய்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ராகு கேது பயிற்சியில். அதே போல் ராகு சனி பகவானுடைய வரும்போது எலும்பு மஜ்ஜை இந்த ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ இதை பொறுத்தளவுக்கு ராகு அப்படின்னாக்க பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். எந்த ஒரு காரியத்தையும் பிரம்மாண்டமாக நினைக்கக்கூடியவர், பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர் ராகு. கேது அப்படின்னா ஞானக்காரகன். ஞானக்காரகன் சுருக்கும் தன்மை உண்டவர். சுருக்கும் தன்மை அப்படின்னாக்க நம்ம 100 அப்படின்னா அது 1க்கு பலன் கொடுக்கக்கூடியவர். ராகு 1 அப்படின்னா 100க்கு பலன் கொடுக்கக்கூடியவர். இதை பற்றி மேலும் விரிவாகவும் விளக்கமாகவும் திரு ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது பொதுவாகவே பார்த்தீர்களேனால் ராகுவும் கேதுவும் 180 பாகைகளில் இருக்கும். ராகு ஒரு முனையின் ஆரம்பம்னால் கேது ஒரு முனையின் முடிவாக இருக்கும். இந்த ராகு கேத்துவை பொறுத்தவரையும் இந்த வருஷம் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 10ஆம் மாதம் அக்டோபர் நவம்பரில் 2026 வரக்கூடும். ஏன்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் ராகுவும் கேத்துவும். ஒரு நட்சத்திர பாதத்துக்கு 2 மாதங்கள், அதாவது 60 நாட்கள் கடந்து செல்லக்கூடியது இந்த ராகுவும் கேத்துவும். சரி, இந்த ராகு கேத்துவுக்கு இந்த ராகு கேத்துவினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஜாதகர்கள் இல்லைன்னா இந்த ராசிக்காரர்கள் என்னென்ன ஏதாவது பொதுவான எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ராகுவை பற்றி எடுத்துப்போம். ராகுவை பற்றி எடுக்கும்பொழுது முதல்ல அதற்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். காயத்ரி மந்திரம் ராகுவினோடது அப்படின்னு பார்த்தாலேனால் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது ராகுவுக்கு உண்டான காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுகிறது. இது ஒரு நாளைக்கு 4 முறையாவது சொல்லணும். இது சொல்றதன் மூலியமாக ராகுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும்.
சரி, அடுத்து ராகு பகவானுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா, ராகு பகவானுக்கு உண்டான கோவில்னு சொல்லக்கூடியது பத்ரகாளி. இது உக்கிரகமாக இருக்கக்கூடிய அம்மனோ, அதாவது பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ, இந்த 2 தெய்வங்களையும் எடுத்து அதற்கு வழிபாடு செய்வதன் மூலியமாக ராகு பகவானுக்கு உண்டான அதாவது எளிய பரிகாரங்களில் ஒன்றா சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த கருப்பு நாகத்திற்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த நாகத்துக்கு பால் வைக்கிறது, இந்த புத்துக்கு பால் தெளிக்கிறது, இந்த மாதிரியான வழக்கங்கள் தொன்று தொட்டு நம்மளுடைய இதில் இருக்குது. அது அந்தந்த குலத்தினுடைய வழி பிரகாரம் அவர்கள் செஞ்சு வருவார்களே. ஆனால் அதாவது ஆடி மாதம், தை மாதம், இந்த மாதிரியான மாதங்களில் அவங்க ரெகுலராக பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் மூதாதையர்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சொந்த ஊர் கோவில், அதாவது தான் பிறந்த ஊர் கோவிலுக்கு சென்று வருவது. ஏன் சொல்கிறேன்னா, ராகு என்பவர் பிதாமகர், அதாவது தந்தையின் தந்தை வழி சொல்லக்கூடியவர், பிதாமகர்னு சொல்லக்கூடியவர். அதாவது ராகுவை பற்றி சொல்லக்கூடியவர். அதனால் அவருடைய வழிபாட்டிற்கு சொந்த ஊரில் சொந்த ஊர் கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வர்றதோ, அந்த ஊர் கோவிலில் எல்லை தெய்வங்களுக்கு உண்டான வழிபாடுகளை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யக்கூடியது நிச்சயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சரி, இப்போ கேது பகவானை பற்றி பார்க்கலாம். கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தலையானால் ஞானகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். கேது பகவான் அதீத ஞானத்தை எல்லா விஷயத்திலையும் நுணுக்கி, அதாவது அதில் உள்ளுக்குள்ளே போய் நுண்ணறிவை செய்யக்கூடிய, நுண்ணறிவை படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் கேது பகவானில் எந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 விஷயம் இருந்ததுனாலும் அதில் கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்றது, அதாவது வெங்காயத்தை உரிக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மொத்தத்தில் மனசு ரொம்ப கிளியர் ஆகிடும். ஒன்றுமே இல்லாத அளவுக்கு கொண்டு வந்துடும். எந்த ஒரு விஷயத்திலையும் பற்றற்ற நிலையை கொண்டு விட்டு விடுவார். அதனால் இந்த பரதேச வாசம், அதாவது ஒரே இடத்துல தங்காமல் செல்லக்கூடிய, அதாவது சித்தர்கள், யோகிகள், இவர்களுடைய அவங்கள போய் சேவிச்சுட்டு வர்றது, அவர்கள் இருந்த தலத்திற்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் ஒரு பெரிய விசேஷம். அது தவிர பார்த்தீங்கன்னா, கேது பகவானுக்கு உண்டான எளிய, அதாவது சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்கிறது, அஷ்டோத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவானின் காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 7 முறையாவது சொல்லுவதன் மூலியமாக கேதுவினால் வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். இதை தவிர பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு சதுர்த்தி போய் பாலோ இல்லைன்னா தேங்காய் உடைச்சிட்டு வர்றதோ, இல்லை ஒரு 9 தரம் சுற்றிட்டு ஒரு 9 தோப்புகரணம் போடுறதன் மூலியமாக நிச்சயமாக ஆஞ்சநேயருக்கும் விநாயகருக்கும் செய்வதன் மூலியமாக கண்டிப்பாக கேதுவினுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா, சித்தர்கள், யோகிகள் சொன்னோம். அதை தவிர இந்த ஆட்டிசம் சைல்டு, மனநலம் குன்றியவர்கள், ஏன்னா கேது மனசை கலைக்கக்கூடியவர், உங்களை அப்படியே டிப்ரெசிவ் ஸ்டேட்டில் கொண்டு போவாங்க. அதை தவிர ஓரத்தில் உட்கார வச்சு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்ணக்கூடியவர், இதெல்லாம் கேதுவினுடைய செய்யக்கூடிய வேலைகள். அதனால் இந்த ஆட்டிசம் சைல்டுன்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிப்புக்கு, அதாவது நோட் புக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது, இதன் மூலியமாக கேதுவுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு ராசிக்காக நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இந்த ராகு கேத்து பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ராகுவோ அல்லது கேத்துவோ, இல்லை ராகுவும் கேத்துவும் சரியாக இல்லை என்றால் இந்த சொல்லிய எளிய பரிகாரங்களை நிச்சயமாக செய்கிறது நல்லது. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக ராகு மற்றும் கேத்துவின் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அன்பார்ந்த தனுர் ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடந்த காலகட்டங்களில் 4ஆம் இடத்துல ராகுவும் 10ஆம் இடத்துல கேதுவும் இருந்து உங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தார். இப்போ 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் வந்திருக்காரு. 9ஆம் இடமான சிம்மத்தில் கேது பகவான் வந்திருக்காரு. இப்போ இது நன்மைகளை தருமா அப்படின்னா கண்டிப்பாக நன்மைகளை தரும். முயற்சி ஸ்தானத்தில் ஏற்கனவே சனி பகவான் இருந்தார். சனி பகவான் வீட்டில் இப்போ ராகுவும் வந்திருக்காரு. ராகுவுக்கு இன்னும் சொந்த இடம் கிடையாது, சொந்த வீடு கிடையாது. அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து பறியக்கூடிய காலகட்டங்கள். தனுர் ராசியை பொறுத்தளவுக்கு முயற்சி ஸ்தானத்தில் ஏற்கனவே சனி பகவான் இருக்காரு, கூட ராகு பகவான் இருக்காரு. முயற்சிகள் அத்தனையும் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது ஆணாக இருக்கட்டும், அது பெண்ணாக இருக்கட்டும், 2 பேருக்குமே கண்டிப்பாக இந்த
ராகு கேது பெயர்ச்சி ஆனந்தமான அற்புதமான பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர மாணவ செல்வங்கள், இந்த தனுர் ராசியை சேர்ந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வி கேள்வியில் 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. அந்த 9ஆம் இடம்ன்றது உயர்கல்வி ஸ்தானம். உயர்கல்வி ஸ்தானத்தில் கேது சின்ன சின்ன தடையை கொடுத்தாலும் இறுதி வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு தான் செய்த முயற்சிகள் கடந்த காலகட்டங்களில் தோல்வியிலேயே முடிஞ்சிச்சு. என்ன தோல்வியில் முடிஞ்சிச்சு? கிடைக்க வேண்டிய ரெகக்னைஸ், வேலை கிடைக்கிறவங்களுக்கு, வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன கிடைக்கணும்? அங்கீகாரம். 1 பண வரவு, 2 பதவி உயர்வு. இது எல்லாமே தடைப்பட்டு இருந்துச்சு. முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால எடுத்த முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் பதவி உயர்வு, பண வரவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தனுர் ராசிக்காரங்களுக்கு 26/4/2025. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சுய தொழில் செய்யக்கூடியவங்க, கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னாக்க தனுர் ராசி என்பவர்களுக்கு அவங்களுக்கு சுய தொழில் செஞ்சவங்களாக இருந்தாலும் கடந்த காலகட்டங்களில் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கேது இருந்ததுனால அடிபட்டு வெற்றி பெற்றாங்க. இனி சுய தொழில் செய்வங்களுக்கு அபரிமிதமான வெற்றி கிடைக்குமா? அபரிமிதமான வெற்றி கிடைக்கும். சரி, கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அந்த குரு பகவானானவர் உங்களுடைய ராசிநாதனானவர் 24/4/2025 11/5/2025 வரலாம் 6ல் இருக்கிறவர் 7ல் போயிட்டு அவரே ராசியை பார்க்குறாரு. கூட்டு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு கொட்டோன்னு பணம் கொட்ட போகுதா? பணம் கொட்ட போகுது. கூட்டு தொழிலில் உள்ளவங்களுக்கு ஏற்றம் இருக்க போகுதா? கண்டிப்பாக ஏற்றம் இருக்க போகுது. சரி, இதை தவிர தனுர் ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும்? தனுர் ராசியை சேர்ந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும்? ஊக வணிகம் என்கின்ற லாட்ரி, ரேஸு, ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் செய்யக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும்? உடல் நலத்தில் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இப்போ பார்த்தாலேயானால் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் 2 துர்கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். சனி மற்றும் ராகு. இந்த 2 கிரகங்களும் ஒரு பெரிய மாற்றத்தை, ஏற்றத்தை உங்களுடைய வாழ்வில் இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்க போகிறது. 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்தில் ராகு போயிருந்தால் அபரிமிதமான முயற்சிகள் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எடுப்பீங்க. அதன் மூலியமாக பெரிய நன்மைகளையும் மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அடைய போகிறீங்க. இந்த சனி பகவான் இருக்கிறதுனால சிறு தடைகள் வந்தாலும் 3ஆம் இடத்துல இருந்து முயற்சிகள் மூலியமாக சிறு தடைகள் வந்தாலும் நிச்சயமான வெற்றி இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரும். இளைய சகோதரர்கள் கூட அந்த அளவு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது. இந்த ஊக வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் பற்றி எல்லாம் பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக, உங்களுடைய அனலிட்டிக்கல் கெப்பாசிட்டி மூலியமாக நல்ல ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள், போட்ட பணம் 3 மடங்கு 4 மடங்குக்கு மேல் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. உடல் நலத்தில் 11/5க்கு மேலே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா ராகுவின் பார்வை உங்களுடைய ராசியில் விழுறதுனால சற்று பின்னடைவு இவ்வளோ இருக்கும். அதை தவிர குருவின் பார்வை நேரடியாக ராகு மேலே விழுறது உங்களுடைய ராசியிலே விழுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த காலகட்டத்தில் வெள்ளித்திரை சின்னத்திரையில் இருக்கிறவங்க, அதாவது ஆர்ட் டைரக்டர்ஸு, ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸு, ப்ரொடக்ஷன் இன்சார்ஜு, அதை தவிர ஹெச்ஆர், அதை தவிர லேடி ஆர்டிஸ்ட்டு, டான்ஸ் இன்சார்ஜ், டான்ஸ் மாஸ்டர்ஸ், இவங்கள்லாம் பார்த்தீங்களே ஏன்னால் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் எல்லாம் நல்ல ஒரு வருமானம் இருக்கும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல போய் கேத்து இருக்கார். கேத்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தந்தையின் உடல்நலத்தான் சற்று பின்னடைவு இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சற்று, அதாவது எந்த யூனிவர்சிட்டி நம்ம ட்ரை பண்ணுறோமோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் தான் கிடைக்கும். அதாவது அதுக்கு கீழே ரேங்கிங்கில் கம்மியாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் தான் கிடைக்கும். அண்ட் கேத்து 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். அதுவும் அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்களேனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு, கவலைப்பட தேவையில்லை.
இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சற்று நல்லபடியாக இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு எளிய பரிகாரம் செய்யலாம்? ஏற்கனவே நம்ம வந்து எளிய பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கோம். இதனுடைய ராகு கேத்து 2 பேருக்குமே வந்து நம்ம இந்த காயத்ரி மந்திரத்தையும் சொல்லியிருக்கோம். இதை தவிர எளிய பரிகாரங்கள் என்ன, அந்த எளிய பரிகாரங்கள் எந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்றத வந்து நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இப்போது ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அந்த பரிகாரங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, முனிவர்கள், இந்த மடாதிபதிகள், இந்த மாதிரி உள்ளவங்களையெல்லாம் போய் வணங்கிட்டு வர்றது வந்து சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அவங்கள போய் வணங்குறதும் சால சிறந்ததாக இருக்கும். அது போக இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தரங்கம்பாடிக்கு பக்கத்தில் திருக்காலச்சேரி அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அது சிவஸ்தலம். அந்த சிவஸ்தலத்தில் போய் சிவனை வழிபட்டுட்டு வர்றது நல்லது. அதுலேயும் வெள்ளிக்கிழமைகளில் போய் ராகுகால நேரத்தில் வழிபடுறது சிறப்பாக இருக்கும். அதை போய் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் வந்து இந்த திருக்காலாச்சேரியில் போய் வழிபடுறது மாத்திரம் பத்தாது, தான தர்மங்கள் அவசியம் பண்ணணும். அந்த தான தர்மங்கள் பண்ணுறது வந்து படிக்கிற குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஏழை எளிய மக்களுக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு அதனுடைய யூனிஃபார்ம் துணிகளை வாங்கி கொடுக்கறதும், ஏழை எளியவர்களுக்கு வஸ்திர தானங்கள் அளிக்கிறது. அதாவது பெண்களாக இருந்தால் சேலையும், ஆண்களாக இருந்தால் வேஷ்டி துண்டுகள் வாங்கி கொடுக்கறதும், இதெல்லாம் வந்து பெரிய தர்மம். அப்போ இந்த தர்மங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த தர்மம் வந்து உங்களை மாத்திரம் இல்லை, உங்களுடைய சந்ததியும் காக்க செய்யும். அப்போ இந்த தான தர்மங்களை கண்டிப்பாக பண்ணுங்கள். இதனால் வரக்கூடிய தொல்லைகள்லாம் நீங்கி உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாகும். அதனால் இதை பண்ணிக்கிறங்க. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் ராகு கேது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. முதல்ல வந்து ராகுவினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னன்றதை பார்ப்போம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இளைய சகோதரர் கூட சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை ராகு பார்க்கறதுனால குழந்தைகள் மூலியமாக அபரிமிதமான யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசியே பார்க்கறதுனால உங்களுடைய உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் 11/5/2025க்கு மேலே வந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய முயற்சிகள், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எழுத்து பணியில் இருக்கக்கூடிய கலை இதில் இருக்கவங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம். இந்த தனுசு ராசிக்காரர்கள், பொற்கொள்ளர்கள், அதை தவிர பொன் வியாபாரம் செய்கிறவர்கள், அதாவது கோல்டு ஸ்மித்து, கோல்டு மர்ச்சன்ட்ஸு, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். ப்ரொஃபஸர்ஸு, அதாவது குருத்துவம் வாய்ந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் வரும். எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். கேதுவினுடைய 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் மூலியமாக தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் கிடைக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் வந்து அவர்கள் எடுத்தது இருக்காது. அதை விட கொஞ்சம் கம்மியான கிரேடிங்கில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் தான் கிடைக்கும். அதாவது தாயின் தந்தை அந்த மாதிரியான, அதாவது முப்பாட்டனார் அந்த மாதிரியான இருக்கிறவர்களுடைய உடல்நிலைக்கு சற்று பிரச்சனை வரும். ஏன்னா 9ஆம் இடத்துல கேது பகவான் போய் உட்காந்துருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துவின் பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கும். 85 விழுக்காடு ஒரு பெரிய மாற்றத்துடனும் ஏற்றத்துடனும் இந்த ராகு கேத்து பெயர்ச்சி அமைய போகிறது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.